ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மாங்காய் பச்சடி பண்ண போகிறேங்க. அதில் வெல்லம் போட்டு எப்படி பச்சடி பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் மாங்காங்க, தோல் சீவி இதில் பாதி மட்டும்தான் எடுத்து நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூபாக, ஒரு கப் அளவுக்கு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஒரு சின்ன ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுக்கலாம். கூடவே ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் ஒரு ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கிட்டால் போகிறோம். ரொம்ப ஃபைனாக வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுவிட்டு பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். அதுவும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலா. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இது ஒரு நல்ல பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மசாலாவில் இந்த மசாலாவில் எல்லாம் மாங்காவை நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி போங்க. உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் போட்டுக்கணும், ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுறலாங்க. திறந்து பார்க்கலாம், மாங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிடலாம். என்கிட்ட நாட்டு சக்கரை இருந்ததுனால நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேங்க. நாட்டு சக்கரை தான் போடணும்னு இல்லை, ஆர்டினரி வெல்லமும் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது சூப்பராக சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அண்டு கார குழம்புக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டைல்லையும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மாங்காவை நம்ம சாம்பாரில் போடுவோம், ஊறுகாய் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இது போல் ஒரு பச்சடியும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இது குரோஷே பேக்குங்க, நான் போட்டது தான். இது உள்ளனில் போட்டது. இதுவும் நம்ம சேனலில் இது எப்படி போடணுன்றதை நான் சொல்லித்தர போகிறேன். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.